ஹாய், நம்ம மாங்காய் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். நேற்றுக்கு தோப்புலேருந்து நம்ம பறிச்சுட்டு வந்தோம்ல அந்த மாங்காயெல்லாம் பாருங்க. பால் பறிக்கும் போது அப்படியே காம்புலேருந்து பால் வலிஞ்சிரும். அந்த பால்லாம் சுத்தமாக கழுவிட்டு பறித்து கீழே வைக்கிறோம், மண்ணில் வைக்கிறோம்ல, அதெல்லாம் சுத்தமாக கழுவி மாடி கொண்டு வந்து இங்கேயே வெட்ட அப்படியே எடுத்து இந்த வெயிலில் போட்டுறணும். போட்டுட்டு 4 நாள் வதங்கி காயணுங்க. வதங்கும் அப்படியே அந்த மாங்காய் வதங்குற வாசனையே இந்த ஏரியாவே மணக்கும். அதே இந்த பழக்காய் நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் முஞ்சேருன்னு முத்துன காய் இருக்கா, அதை எடுத்து சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். காஞ்சிட்டு இருக்கும்போதே எடுத்து பாதி சாப்பிட்ருவோம். அடுத்தது நல்லா வதங்கின உடனே, தோல் வதங்கின உடனே 4 நாள் கழிச்சு அதை வேக வைப்போம். பெரிய ஏனத்தில் போட்டு விறகடுப்பில் வேக வச்சு அந்த மாங்காய் தோல்லாம் வெந்துடும். வெந்த பிறகு கொண்டாந்து திருப்பி அதை அப்படியே எடுத்து காய வைப்போம். அப்படி சொல்லும் போதே வாட்டரிங் எடுத்து காய வைக்கும் போது போறவங்க வர்றவங்க, வீட்டுக்கு வர்றவங்க, வேலை செய்யறவங்க எல்லாம் எடுத்துன்னு ஒரு 50 கிலோ மாங்காய் போட்டோம்னா ஒரு 25 கிலோவுக்கு தான் தேரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 12 கிலோ இப்படி தான் வரும். அப்படியே அதை இத்தனோண்டு வந்துடும். இது எவ்வளவு காய போட்டு அதை எடுத்து வச்சோம்னா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு எது இவ்வளோ போட்டு கொடுப்போம். அம்மாவுக்கு கொடுப்பேன். எல்லாம் பண்ணாக்க என்ன செய்யும், மிச்சம் வந்து ஒரு வருஷத்துக்கு இது இவ்வளவு தேரும். அதை சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு. இது 2 வருஷம் ஆச்சு நம்ம வெட்டுக்காய் போட்டு. ஏன்னா 2 வருஷமாக மாங்காய் இல்லை, கொலையில் வந்து 2 வருஷமாக மாங்காய் இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. இந்த வருஷம் வந்து நம்ம பாருங்க, இந்த மாதிரி வந்து உள்ளர வந்து பூச்சி இருக்கும். மாங்காய் விதையில வந்து பூச்சி வந்துடும். இது வந்து பூளையே உள்ள போய்டும்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி வந்து பூளையே போய்டுமா உள்ள. அதுவும் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாங்காய் அப்படின்னாக்க அதுக்குள்ளார கட்டாயமாக பூச்சி இருக்கும். அதோட இன்னொன்று என்ன தெரியுமா, விஷம் இல்லைன்னா தானே அதில் பூச்சி உயிர் வாழும். அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாட்டு மாங்காய் பறிச்சோம்ல, அந்த நாட்டு மாங்காய் விதை வந்து கட்டே ஆக மாட்டேங்குது. இந்த கொட்டையோட தோல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்படி வெட்டி போடுறதுனால தான் இதுக்கு பேர் வெட்டுக்காய். சென்னையில் வந்து டி நகரில் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு கட்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க. டக்குன்னு அதில் வந்து நாட்டுக்காயை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, கிராமங்களில் போய் நாட்டுக்காயை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை வெட்டி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் வந்து இங்கேருந்து போனவங்களுக்கு இதோட அருமை தெரியும்ல, அவங்க என்ன செய்வாங்க, இதை வாங்கிட்டு போவாங்க. 10 காய் 20 காயை வெட்டி கொடுத்து வாங்கிட்டு போய் ஆசைக்கு காய வச்சு வெட்டுக்காய் போடுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். இது வந்து நான் ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சென்னையில் பார்த்துருக்கேன். எப்படி வெட்டுறோம் பார்த்தீங்களா, அடே சும்மா சக். இது எல்லாத்தையும் இந்த பாருங்களேன், இந்த மாங்காய் பருப்பு. அதாவது ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, இப்போ வந்து மாங்காய் சாப்பிட்றோம்ல, மாங்காய் சாப்பிட்றப்ப அது வந்து மாங்காய் வந்து ஹீட்டு. ஆனால் மாங்காய் உள்ளர உள்ள அந்த மாங்கொட்டை பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குளிர்ச்சி. அது வந்து வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை உள்ள ஒரு விஷயம். இதை முடிஞ்சால் இதையும் நான் எடுத்து வைப்பேன். இதையும் வேக வச்சு அதை அப்படியே ஒரு பவுடர் பண்ணிவிடுவேன். பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கணும். இதை நான் வெட்டிடுறேன். ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது, கேமரா பார்த்து பேசிக்கிட்டே வெட்டினா ஏதாவது பண்ணிவிடுவேன். அதனால் நான் அதை வெட்டிடுறேன். வெட்டிட்டு நம்ம காய வைக்கிறத நம்ம பார்க்கலாம். மாங்காய் வெட்டி முடிச்சாச்சு. இதை அள்ளி கொட்டிட்டோம். அதை வந்து அடுக்கி வைக்கணும். அப்படியே வச்சுட்டு நம்ம கீழே போயிடலாம். இது பாருங்க, இது வந்து இவ்வளோதான் கிடைச்சிது மாங்கொட்டை பருப்பு. இதையும் நான் வந்து வீணாடிக்க மாட்டேன். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு கிரேட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அருமையான அற்புதமான மருந்து. மாங்காய் சூடு, மாம்பழம் சூடு. ஆனால் அதற்குள்ளர உள்ள இந்த விதை வந்து குளிர்ச்சியை கொடுத்து வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு விஷயமா இறைவன் படைச்சிருக்கான். அதனால தான் சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போட மாட்டோம். போய் விறகடுப்பில், அப்போல்லாம் அடுப்பு தானே இருக்கும், அந்த விறகடுப்புக்குள்ளே போட்டு சுட்டு உடனே அந்த மாங்கொட்டை பருப்பை கடிச்சு தின்னுட்டு ஓடிடுவோம். இப்போ அந்த மாதிரி மாங்காய் சூட்டை உடனே அந்த கொட்டை பருப்பை சாப்பிட்டுட்டோம்னா மாம்பழம் சூடு தணிஞ்சிடும். அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மாங்கொட்டை பருப்பையும் சுட்டு சாப்பிட்ருவோம். இதை வந்து வேக வச்சு காய வச்சு பவுடர் பண்ணி நான் ஒரு பாட்டிலில் வச்சுப்பேன். வச்சுட்டு எப்பயாவது ஒரு வயிற்று பொண்ணு ஒரு அஜீரணமோ ஏற்படுறப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு ஓமம், ஜீரகம் இதை வந்து வறுத்துட்டு இதோட கலந்து வச்சிடணும், பொடி பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி ஒரு அஜீரணம், புளிச்ச ஏப்பம், நெஞ்செரிச்சல் வர்றப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இதை வந்து நல்ல நீர் மோராக ஆற்றிக்கிட்டு 1/2 டம்ளர் மோரில் இதை ஒரு 2 சிட்டிகை போட்டு அப்படியே குடிச்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த வயிறு புண்ணுகள் எல்லாம் ஆற்றிடுங்க. அதுக்காக இதை நான் எடுத்து வச்சுப்பேன். இன்னும் நிறைய சேகரிப்பேன். இதில் சேகரிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்லா ஒரு டப்பா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பவுடரு கிடைக்கிற அளவுக்கு நான் இன்னும் வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, எடுத்துகிட்டே இருப்பேன். வாங்க இப்போ நம்ம வந்து மாங்காயை அடுக்கி போடுவோம். இது ஏன் எடுத்து வச்சிருக்கேன்னாக்க இதில் வந்து நம்ம வந்து அடமாங்கான்னு ஒன்று போடுவோம். அடமாங்காய் என்ன அப்படின்னாக்கா இந்த சைடு கன்னத்தை இப்படி அறுத்துடணும், இந்த சைடு கன்னத்தை இது கன்னம் அறுத்துருவோம். நடுப்புற அந்த கொட்டை இருக்கும். இதுக்குள்ளார உப்பை வச்சு இப்படி வந்து வாளியில் குத்துக்க வச்சுருவோம். ஒரு 10-15 காயை வச்சுட்டு அது வந்து அப்படியே ஊறும். ஒரு 4 நாள் அந்த தண்ணியில் இருக்கும். அதை எடுத்து நம்ம என்ன செய்வோம்னாக்க கொண்டாந்து வெயிலில் காய வச்சு திருப்பி அந்த உப்பு தண்ணிக்குள்ளார, வெயிலில் காய வச்சு திருப்பி அந்த உப்பு தண்ணிக்குள்ளார இப்படியே போட்டு எடுக்கும்போது அது அழகாக ஒரு அல்வா பதத்தில் வரும். அதை அப்படியே நல்லா ட்ரை பண்ணி நம்ம ஒரு ஜாடியில் போட்டு வச்சிடணும். அந்த கொட்டையை வந்து வத்த குழம்புல போட்டு வைக்கும்போது அபார டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பழைய சாதத்துக்கு தொட்டுக்கலாம், நார்த்தங்காய் ஊறுகாய் மாதிரி. இது வந்து இப்படி அடுக்கி வச்சிடணும். அப்போ தான் ஒரே மாதிரி காயும். ஒரு 2 நாள். ஏன்னா அந்த மேல் பக்கம் தானே சதை பகுதி தான் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால நல்லா இன்னைக்கு
இன்னைக்கு ஒரு பொழுது சாயங்காலம் வரைக்கும் மழை வராமல் இருக்கணும். மழை வந்துடுது. இப்போ சாயங்காலம் மழை வருது. நேற்றுக்கும் நல்லா அடிச்சு ஊத்துச்சு. அதான் நேற்றுக்கு நைட்டு தான் வந்துச்சு மழை, சாயங்காலம் வரல. இப்படி காய வச்சுருவோம். காய வச்சோன்னா இந்த மேல் சதைப்பகுதியெல்லாம் நல்லா வதங்கி காஞ்ச பிறகு ஒரு 2 நாள் 3 நாள் காஞ்ச பிறகு அப்படியே வேக வச்சு திருப்பி கொண்டு வந்து காய வைக்கணும். இந்த வேக வச்ச பிறகு காய வைக்கிறது தான் ரொம்ப ரிஸ்கியான வேலை. அதில் ஒரு பதம் மாதிரி வரும், ஒரு கிழங்கு பதத்துக்கு வரும். அப்போ வந்து இந்த மேலே உள்ள இந்த கொட்டைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை பிச்சு எடுப்போம். அதை பிச்சு எடுத்துருவோம், இல்லைனா அது பூச்சி வரும். இதில் இது வேக வைக்கும்போது ஒரு கல் உப்பு அதிகமாக போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கெட்டு போகாது, பூச்சி வராது. வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, வேக வச்ச பிறகு கொண்டாந்து காய வைப்போம். அப்போ தான் வந்து அணில் வந்து இதில் இன்றைக்கே மாடி பூரா அணில் வந்து அள்ளி கொண்டு போய் போட்டு திங்கும். அணில் பாதி சாப்பிடும். அடுத்தது யாராவது வேலைக்காரங்க வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்க போகிறப்பையும் வரப்பையும் எள்ளி சாப்பிடுவாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது, திங்கிற பதார்த்தம் அப்படிங்கிறதுனால ஒன்றும் சொல்ல முடியாது. இதில் ஒரு கால்வாசி தான் தேரும், டப்பாவுக்கு போகிறது கால்வாசி தான் தேரும். அதனால் இப்போ ஒரு ஷிஃப்ட்டு இன்றைக்கி போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் போட வெட்டினோன்னு தான் தெரியுது காய் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து இன்றைக்கி ஒரு 50 காய் பறிச்சிட்டு வருவோம். அதாவது பழுத்தா பழம் வந்து ஒரு 10 நாளில் சரியாக போயிடும், சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனால் இது பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வருஷம் பூரா சாம்பாரில் வந்து 2 மாங்காவத்தை போட்டு வச்சோன்னா சாம்பார் பிடிக்காதவங்களும் அந்த சாம்பாரை சாப்பிடுவாங்க. அந்த மாங்காய் வத்தலை தொட்டுக்கிட்டே தம்பி சாப்பிட்டுடும். அந்த மாங்காய் பிடிக்காது ரொம்ப, ஆனால் மாங்காய் வத்தல் பிடிக்கும். அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் நிறையா போட்டு வச்சுக்குவேன். இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு கம்பசித்திர வேலை கிடையாதுங்க. இது எல்லா குடும்பத்திலையும் இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த அம்மா செய்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. இது எல்லா வீட்லையுமே ரொம்ப இந்த கோடை கால வேலைகள் இதெல்லாமே வருஷத்துக்கான பொருட்களை என்னெல்லாம் வந்து இந்த வெயிலில் காய வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சா வருஷத்துக்கு பயன்படுத்தலாமோ அந்த வேலைகளை எல்லாம் நம்ம இதில் செஞ்சு முடிச்சிடுறோங்க. அதுதான் அது இதில் சொல்கிற வர மெசேஜை தான் முடிச்சிட்டோம். இது வேலை, இது காயணும். இது காஞ்ச பிறகு தான் நமக்கு அடுத்த வேலை. இது வந்து கோடை சீரீஸில் இது ஒன்று. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வெட்டுக்காய் போடுவீங்களா, என்ன மெத்தடில் போடுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதனுடைய அந்த சுவை பற்றியும் காயும் போதே எடுத்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது தெரிஞ்சவங்களும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நம்ம வந்து அடமாங்காய் போடுவோம். அடமாங்காய் போடுறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது எல்லாமே வந்து தெரியாதவங்களுக்கு, இதை மறந்து போனவர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இருக்கிறது இந்த வீடியோ. இதில் எந்த வியாபார நோக்கமும் இல்லை.